அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா துவியத்தி கல்லத் ஹில்லதி அதிருக்னி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவின் திருநாமங்களில் ஒன்று அஸ்-சமத். பொருள் தேவையற்றவன். அவனே நம் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்பவன். எந்த சூழ்நிலைகளிலும் தம் தேவையை அவனே சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்பவன். அவன் பிறருடைய தேவையற்றவனாக இருக்கிறான். அவனே நித்தியமானவன். அல் குர்ஆனில் அத்தியாயம் 112 1 முதல் 4 வசனங்களில் அல்லாஹு ஒருவனே, அவன் எவரின் தேவையும் அற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று அல் குர்ஆனில் வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். அல்லாஹ் அவனது ஒருமை மற்றும் ஒப்பற்ற தன்மை பற்றி அற்புதமான சூரா இக்லாஸில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறைவனை பற்றி விவரிக்குமாறு மக்காவாசிகள் கேட்டபொழுது இந்த சக்தி வாய்ந்த சூறாவை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அஸ்-சமத் நம் தேவைகளை பூர்த்தி செய்பவர். அவனுடைய எல்லா பண்புகளிலும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அல்லாஹுவின் வெகுமதியை பெற சூரா இக்லாஸை ஓதி வருவது நல்லது. நம் நல்ல மற்றும் கெட்ட நேரங்களில் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடம் திரும்புபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவனே அடைக்கலம் அளிப்பான். அவனுடைய கட்டளை இன்றி எதுவும் நடக்காது. மகிமையும் மேன்மையும் அவனுடையதே. அஸ்-சமத் எந்த தேவையும் இல்லாதவர். உண்ணாமலும் உறங்காமலும் ஒருபோதும் மறையாமல் இருப்பவர். அல்லாஹ் ஒருவனே. அவனுடைய சக்தி, வல்லமை மற்றும் அனைத்து பண்புகளிலும் என்றும் சரியானவர். அஸ்-சமத் என்று 114 தடவை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஓதுபவர்கள் சித்திக்குகளின் தகுதியை பெறுவர். இதனை அதிகமாக ஓதுபவர்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அஸ்-சமத் என்று 115 தடவை சஹர் நேரத்தில் சஜிதாவில் ஓதி வந்தால் அந்தரங்கமான உண்மைகள் வெளிப்படும். இதனை ஒழுவுடன் அதிகமாக ஓதி வந்தால் பிறரின் தேவையற்றவராகிவிடுவர். அல்லாஹுவின் திருநாமங்களின் பொருளுணர்ந்து துவா செய்து பயனடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.